Hi friends, welcome to RK Terrace Garden. நம்ம சேனலில் இன்றைக்கி ரோஸ் பற்றின ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரோஜா செடி வாங்கிட்டு வரும்போது நம்ம ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். ஆனால் அது தொடர்ந்து நம்மளுக்கு அதே செழிப்போடையும் பூக்கள் கொடுக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அதை பற்றின ஒரு சின்ன டிப்ஸோடு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நர்சரியில் செடி வாங்கும்போது கொஞ்சம் நல்ல பெரிய செடியாகவே நம்ம வாங்கிக்கலாங்க. சின்னதாக வாங்கினோம்னா அது காஞ்சி போக கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் பூக்களோடையும் நீங்கள் கலரோடு பார்த்து வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா மண் கலவை 1 பங்கு செம்மண், 1 பங்கு உரம், அதாவது ஆட்டு உரம், மாட்டு உரம், மண்புழு உரம், வெஜிடபிள் வேஸ்ட், கம்போஸ்ட், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் 1 பங்கு எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி சாம்பல் எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கொக்கோ பீட் இருந்தால் அது 1 பங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாட் சைஸை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கீழே நல்லா தண்ணி ஊற்றினா வெளியே நல்லா கீழே வேஸ்ட் வாட்டர் எல்லாம் கீழே போகிற மாதிரி அதையும் நல்லா நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நர்சரி கவர்லேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது செம்மண்ணில் தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்போ அந்த கீழே இருக்கிற மண்ணை நம்ம கொஞ்சம் உதுத்தி விட்டுட்டு நம்ம செடிகளை எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியது தாங்க. இது நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டு உரம் 1 பங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம அந்த மேலே ஸ்டெம் மூடுற அளவுக்கு கண்டிப்பாக நம்ம மண் போட்டு ஆகணுங்க. அப்போ தான் வேறு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் நீங்கள் வச்சுக்கோங்க. மார்னிங் டைம் வைக்க வேணாம். செடி எப்போவுமே நட்டு வைக்கிறது ஈவினிங் டைமாக தான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மண்ணை கொஞ்சம் உதுத்தி விட்டு வச்சுருங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும் அந்த செம்மண். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். அது போக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 1 பங்கு நம்ம உரம் சேர்த்திருக்கறனால ஒரு மாதத்துக்கு நம்ம எந்த உரமுமே போட தேவையில்லைங்க. இப்போ நம்ம நட்டு வச்சாச்சு பாருங்கள். நட்டு வச்சு இந்த மொட்டும் கூட கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நான் நட்டு வச்சு ஒரு 3 டேஸ் கழித்து எடுக்கிறேன். நல்லாவே உயிர் பிடிச்சிருச்சு. இல்லைன்னா செடி சோர்ந்த மாதிரி இருக்கும். இது நல்லாவே இருக்குது. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆகட்டும், வீட்டில் இருந்து அரிசி கழுகுன தண்ணி, காய்கறி கழுகுன தண்ணி, இந்த மாதிரி நான்வெஜ் கழுகுன தண்ணி, இந்த மாதிரிலாம் நம்ம செடிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சன்லைட் ரோஸ் செடிக்கு கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் இலைகளை அடிக்கடி திருப்பி பாருங்கள், ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாரம் கழிச்சு அப்டேட் பாருங்கள். இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. இது ஒரு டார்க் மெரூனுங்க, வெல்வெட் மெரூனு கூட சொல்லலாம். இந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. இது நான் இப்போ எடுத்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மொட்டுகளோட சூப்பராக இருக்குது இந்த செடி. பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் நல்லாவே க்ரோத் ஆகிருக்குது. இன்னும் மொட்டுகளும் இருக்குது, வெளியே இருக்குது. இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு ஹெல்தியான உரங்கள் கொடுக்கும்போது தான் அந்த செடி உயிர் பிடிச்சி நிறைய மொட்டுகளும் பூக்களும் நம்மளுக்கு கொடுக்கும். ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இதில் ஒரு முக்கியமான இன்றைக்கி லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க. இது பாருங்கள், நான் கம்போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கனால கீரைகள் கூட முளையுது. ஆனால் மண்புழு உரம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வராது. ஆனால் எல்லாருக்குமே அது கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இயற்கை ஆர்கானிக்கான உரங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் செடிகள் ரொம்ப நாள் நம்மளுக்கு இருக்கும். ரசாயன உரங்கள் கொடுத்தோம்னா செடிகள் சீக்கிரமே காஞ்சி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இனி சம்மர் வர்றனால ரசாயன உரங்களை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு இந்த சம்மரில் நம்ம ரோஸ் செடிகளை பாதுகாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டோம்னா அது நம்மளுக்கு லைஃப் லாங் இருக்கும். இப்போ சொல்லப்போனால் பிப்ரவரி மார்ச்சில் ரோஸ் நல்லாவே பூக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசர் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அது போதும் அந்த செடிகளுக்கு. இந்த காய்ஞ்ச இலைகள்லாம் இருந்தால் அடிக்கடி அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ அது என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர்னு பார்க்கலாம். இது சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க. இது ஃபெர்டிலைசர்னு சொல்ல முடியாது. இதை நம்ம அதாவது மாட்டு உரம் கூட இந்த லிக்விடை நம்ம கலந்து வச்சு இதை ஃபார்மர்ஸ் நிறைய
விஷயங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இதில் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இது வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், அதே மாதிரி இப்போ நம்ம தோட்டத்துகளெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மரங்களுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து இயற்கையான நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் இது செயல்படுது. இது வந்து இயற்கையிலே மண்ணில் வந்து பாக்டீரியா வந்து நிறையா இருக்குது. ஆனால் வந்து அதை கொஞ்ச நாள் இருக்க அது அழிஞ்சு தானே போகும். அப்போ வந்து நம்ம அடிக்கடி வந்து மண்ணுக்கு சாலிடான ஃபெர்டிலைசரும் லிக்விடான ஃபெர்டிலைசரும் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்போது தான் நம்ம செடிகள் வந்து நல்ல எதிர்ப்பு சக்தியோட சூப்பராக பூவும் பூக்கும், காய்களும் காய்க்கும். அப்போ தான் நம்ம வளர்த்துறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும். இல்லைன்னா இந்த செடி பூக்கிறதில்லன்னு சொல்லி நிறைய பேர் தூக்கி போட்டுட்டு கூட போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அது வந்து வளர்கிறதுக்கான என்னென்ன விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ரொம்ப நிறையலாம் இதை நம்ம கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். 1 லிட்டர் தண்ணியில் இந்த 10 ml இந்த சூடோமோனஸ் லிக்விடை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. நம்ம தண்ணியில் கலந்து இதை நம்ம கொடுக்கும்போது நம்ம மண்ணுடைய வளத்தை வந்து இந்த சூப்பராக ஆக்கி கொடுக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், ஊட்டச்சக்தியும் கிடைக்கும். நம்ம செடிகள் வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம பக்கத்தில் உள்ள நர்சரியில் கண்டிப்பாக கிடைக்கும். நர்சரியில் தான் சொல்லி தான் எனக்கே தெரியும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு செடிகளுக்கு, அதாவது நியூ ரோசஸ் வந்து நம்ம நட்டு வைக்கும்போது அது வந்து காஞ்சி போகாமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஈவினிங் டைம் நம்ம செடிகளுக்கு கொடுக்கறது தாங்க ரொம்ப நல்லது. இது வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கொடுக்கும்போது வளைஞ்சி கீழே போகாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம செடியோட மண்ணோட அளவுக்கு தகுந்த மாதிரி இதை கலக்கி விட்டு கொடுங்க போதும். எச்ச கீழே வளைஞ்சி போகிற மாதிரி போனோம்னா அது வேஸ்ட்டு தான் ஆகும். இதை வந்து நம்ம செடிகள் மேலேயும் ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், மண்ணுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து நம்ம செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 100% ஆர்கானிக்கான ஃபெர்டிலைசர் தான் இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.